ஓம் மகா கணபதியே சரணம். ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்துல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. சென்னையின் சிறப்பு வாய்ந்த ஆலய தலங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது மிக முக்கியமான சக்தி தலம். சென்னை மாங்காடு காமாட்சி அம்பிகை ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலயத்துல ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி பார்வதி தேவியே சிவனை நோக்கி தவம் செய்த ஒரு அற்புதமான ஒரு வரலாறு மிகுந்த ஒரு கதை. மற்ற ஆலயங்கள்லாம் நம்ம சொல்லும் போது இத்தனை ஆண்டு காலம் இந்த கோயிலுக்கு வரலாறு உண்டு, 1000 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 700 ஆண்டுகள் சொல்லலாம். ஆனா இந்த அம்பிகையினுடைய ஆலய வரலாறுன்னு சொன்னா யுகங்கள் தாண்டிய ஒரு வரலாறு உண்டு. 33 கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் அன்னையை பார்த்து தவத்தை மகிழ்ந்து சிவபெருமானே அம்மா நீ கைலைக்கே நீ வா அப்படின்னு அழைத்து சென்ற ஒரு மிக அற்புதமான ஒரு தலம். இன்னைக்கும் ஒரு திருமணமாகாத பெண்களுக்கு இந்த அம்பிகையை வேண்டி 7 வாரம் இல்லை 9 வாரம் அம்பாளை வழிபாடு பண்ணும் பொழுது அந்த திருமண பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு தலமாக இருக்கக்கூடியது. இந்த ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாங்காட்டு காமாட்சி அம்பிகை ஆலயத்தை பற்றி சொல்லணும்னா, ஆதிபராசக்தி அன்னை பார்வதி தேவியே இந்த பூமிக்கு வந்து இந்த மாமர காடுகள் நிறைந்த இந்த பகுதியில் பஞ்ச அக்னியை தீமூட்டி அந்த தீயின் உச்சியில ஒரு கால் ஊசி முனையில் தவம் புரிந்தால் அம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை என்னங்க அம்பாள் எப்படி இருப்பாங்கன்னா, யாகத்தீ போல அக்னியை வளர்த்து அந்த யாகத்தீயோட நுனியில வலது காலை கட்ட விரலை அழுத்தி ஒரு காலை மடித்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். இந்த தவம் எதற்காக அப்படின்னா, ஒரு நாள் சிவபெருமான் தவத்தில் இருந்தபோது, தியானத்தில் இருந்தபோது அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதி தேவி சிவபெருமான் கண்ணை மூடி ஒரு விளையாட்டு விளையாடினார்கள். இதனால 14 புவனங்களும் இருள் சூழ்ந்தது. சூரியனும் சந்திரனும் மறைந்து கார் இருள் இந்த பூமியை சூழ்ந்த போது இந்த உலகமே பிரபஞ்சமே ஒரு கணம் வந்து ஒரு கிரகணம் ஏற்பட்டது போல, ஒரு பிரளயம் ஏற்பட்டது போல ஒரு சம்பித்து நின்றது. உடனே பார்வதி தேவிக்கு அதிர்ச்சியானது. என்னது இது, சிவபெருமானுடைய கண்களை மூடிய கணமே, இப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சமே அண்ட சராசரமே இருள் சூழ்ந்தி போனதே அப்படின்னும் போது சிவபெருமான் கண்களை மூடிய அந்த தருணமே அம்மா அந்த கைகளை எடுத்து விட்டார்கள். அப்போது சிவபெருமான், தாயே நீதான் ஆதிபராசக்தி, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவள் நீதான், நீயும் நானும் ஒன்றுக்குள் ஒன்று ஆனவர்கள். நான் நித்தமும் தியானத்தில் இருக்கும்போதுதான் இந்த உலகம் சமநிலையில் இருக்கின்றது. நான் தடுமாறினால் இந்த பிரபஞ்சமும் தடுமாறும். எனது ஒரு கண்கள் சூரியன், மறு கண்கள் சந்திரன். எனது தியான ஒளியினாலே இந்த உலகத்தை நான் இயக்குகின்றேன் அப்படின்னு அம்பாள் கிட்ட சொல்றாரு. அம்பாளுக்கு வந்து ஒரு சிறு தயக்கம் வருது. ஏன்னா அம்பாள் வந்து இந்த ஜெகத் மாதா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அன்னையாக விலகக்கூடிய பார்வதி தேவி பராசக்தி அப்படின்றதுனால நம்ம செய்த ஒரு சின்ன விளையாட்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வினையாகிடுச்சே. பழமொழி உண்டு இல்லையா, விளையாட்டு வினையாகும் அப்படின்ற மாதிரி அம்பாள் செய்த ஒரு சிறு விளையாட்டு இவ்வளோ பெரிய வினையாயிடுச்சு அப்படின்னு மனம் வருந்தி கைலாயத்தை விட்டு இந்த தவறுக்கு பிராயத்தமாக நம் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அம்பாள் என்ன பண்றாங்க, மாங்காடு இந்த ஆலயத்துக்கு வராங்க. இந்த ஆலயத்துல மாமர காடுகளாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல 5 பஞ்ச அக்னியை மூற்றி அந்த அக்னி மேல் தவம் புரிந்து சிவபெருமாள் நோக்கி கடும் தவம் இருக்கிறார்கள். இந்த தவத்தினுடைய வெப்பம் வந்து 14 புவனங்களும் சூழ்ந்து நிற்கிறது. மும்மூர்த்திகள்ல சிவபெருமாள் தியான நிலையில இருக்காரு. பிரம்மாவும் விஷ்ணுவும் என்னது இது, பிரபஞ்சமே இவ்வளவு வெப்பநிலையில மாறிட்டு இருக்கே, இது என்ன ஒரு தடுமாற்றம் இருக்கே அப்படின்லாம் வந்து பிரம்மா விஷ்ணு குழப்பத்தில் அடையிறாங்க. அப்பதான் நாரதர் சொல்றாரு, இது மாதிரி ஆதிபராசக்தியே பூமியில போய் சிவனை நோக்கி தவம் புரியுறாங்க, அந்த தவத்தின் சக்தி வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பிரம்மா விஷ்ணு பூமியை நோக்கி வந்து, அம்மா இந்த தவத்திலிருந்து இருந்து நீங்க கொஞ்ச நேரம் தவத்துல இருந்து முழிக்கணும், உங்களுடைய வெப்பம் இந்த உலகத்தையே சூழுதுமா அப்படின்றாங்க. அஷ்டதிக்கு பாலர்கள், நவகிரக பாலர்கள், தேவ கன்னிகள், தேவாதி தேவர்கள், ஞானியர்கள், குருகள், ரிஷிமார்கள் எல்லாருமே இந்த பூமிக்கு வந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அம்பாளுடைய தவம் உச்ச கட்டத்தை அடையும் போது சிவபெருமான் உடம்பே வெப்பமாகுது. இப்பவுமே பனிமலையில கைலாயத்துல தவம் புரியக்கூடிய அந்த சிவபெருமான் உடலே வெப்பமடையுது. என்னது இது அப்படின்னு பார்க்கும்போது ஆதிபராசக்தி பார்வதி அம்பிகையே இங்க தவம் புரியதை பார்த்து பூமிக்கு வருகிறார். சக்தி, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நாம் இருவரும் ஒன்றுக்குள் ஒன்றுதான், நீ செய்த தவறு ஒன்றுமே இல்லை, நீ வாமா கைலாயத்துக்கு அப்படின்னு அழைத்து சென்ற ஒரு தலமாகவும் திருமணம் காட்சி தந்த ஒரு தலமாகவும் இருக்கக்கூடியது இந்த மாங்காட்டு காமாட்சி அம்பிகை தலம். இன்னைக்கும் இந்த அம்பிகையினுடைய ஒரு அற்புதமான ஒரு
காட்சி என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்துக்குள்ள அம்பாள் தவம் செய்யற மாரியே ஒரு அம்பாள் வந்து உற்சவ மூர்த்தியில இருப்பாங்க. தவம் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருப்பாங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா, கருவறைக்குள்ள அம்பாள் தவம் செய்த ஒரு இடம்தான் இன்னைக்கு ஸ்ரீ சக்கரமாக அத்தமேரு மகா ஸ்ரீ சக்கரமாக இருக்கக்கூடிய அந்த சக்கரம் தான் அம்பாளுடைய ஆதி காமாட்சி பீடமாகவும் இருக்குது. இதுக்கு ஆதி காமாட்சின்ற பீடத்துக்கான ஒரு வரலாறு வந்து காஞ்சிக்கு முன்னாடியே அம்பாள் வந்து இங்கே முதல்ல தவம் செய்ததுனால இன்னைக்கு அந்த தலத்தில் ஆதி காமாட்சின்ற நாமத்திலையும் அம்பாள் இருக்காங்க. இங்கே வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தா அம்பாளுக்கு வந்து இந்த கோயிலோட அமைப்பே ஒரு அழகான ஒரு அமைப்பாகவும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையும் தரக்கூடியது. ஒரு மனதில் அம்மா தாயே காமாட்சி அப்படின்னு உள்ளே போய் நம்ம மனமுருகி அம்பாவை பிரார்த்தனை பண்ணும்போது அவள் குழந்த மாதிரி உடையாந்துருவா. அவ்வளோ வந்து ஒரு திவ்யமான காட்சி. மதுரையில் மீனாட்சி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கிளியை கையில் தாங்கி அம்பாள் ஒரு சிரித்த முகத்தோடு அந்த ஜோதி வடிவில் பார்க்கும்போது நம் மனக்குறை அனைத்தும் கரைந்தோடும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காட்சி அன்னை மாங்காட்டு காமாட்சம்பிகை. இந்த ஆலயத்தில் வந்து நம்ம பின்புறத்தில் போய் பார்த்தோன்னா ஆலயத்தோடைய சுற்றி வரக்கூடிய அந்த பிரகாரத்தில் அம்பாளுடைய பின்புறத்தில் போய் இருந்தால் 7 நவ கன்னிமார்கள் இருப்பாங்க. நாகங்கள் இருக்க கன்னிமார்கள் ரோகிணி கன்னி, கௌமாரி கன்னி, மகேஸ்வரி கன்னி, வைஷ்ணவி கன்னி, சண்டிகா கன்னி, கல்யாணி கன்னி, சாவித்ரி கன்னி, காளிகா கன்னி, துர்கை கன்னி என 2 நாகங்களுக்கு நடுப்பில் அம்பாள் வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நவகன்னி தேவிகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தெப்பக்குளம். அம்பாளுக்கு வந்து விசேஷமான நாளில் வந்து தெப்ப உற்சவம் வந்து தைப்பூச திருநாளில் அம்பாளுக்கு தெப்ப உற்சவம் நடக்கும். ரொம்ப அற்புதமாக அந்த விழாக்களில் ஒன்று தெப்ப உற்சவமும். நவராத்திரி 10 நாட்கள் திருவிழா அம்பாளுக்கு நடக்கும். 10 நாளுமே 10 வகையான அலங்காரத்தில் 10 அவதாரத்திலேயே சொல்லலாம். அவ்வளவு அழகான ஒரு திவ்யமான ரூபத்தில் அம்பாள் மாங்காட்டு காமாட்சி காட்சி தரக்கூடியது. இந்த 10 நாள்லையும் அம்பாளுடைய இடத்துல வந்து இசை கச்சேரி நடக்கும். நம்ம கூட போயிட்டு அந்த இடத்துல பாடலாம். லலிதா சகஸ்திரநாமம், நவரத்ன மாலை, அபிராமி அந்தாதி, துர்காஷ்டகம், இப்படி அம்பாளை துதி பாடக்கூடிய அத்தனை நாமங்களும் அந்த ஆலயத்தில் போய் நம்ம சொல்லி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறலாம். இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், ஒரு பரிகார ஸ்தலம்னு கூட சொல்லலாம். நல்ல கணவன் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் திருமண வாழ்க்கையில் எப்படி அம்பாள் சிவனை நோக்கி தவம் செய்தார்களோ, சிவபெருமான் வந்து தாய் ஆதிபராசக்தி பார்வதி தேவிக்கு தன் உடலிலே செறிவாகம் தந்தவர். அதுபோல் தன்னை மதிக்கின்ற ஒரு நல்ல கணவன் வேண்டும், வாழ்க்கை துணை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் 7 வாரம் 9 வாரம் அப்படி கணக்கு வைத்து அம்பாளை செவ்வாய்க்கிழமை தூரத்தில் வழிபாடு செய்து குங்குமம் அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து நம் நெற்றியில் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண பாக்கியம் கிடைக்கிது. இன்றைக்கும் அம்பாள் கிட்ட வேண்டி இருக்காங்க, எனக்கு நல்ல கணவன் வேணும் அப்படின்னு எந்தெந்த பெண்கள் வேண்டுறாங்களோ அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைது. அதே மாங்காட்டு சேத்திரத்திலேயே திருமணமும் நிறைய நடைபெறுது. இது ரொம்ப அற்புதமாக பார்க்கலாம். இந்த அம்பாளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் காமாட்சி அம்பிகை அப்படின்றாலே ரொம்ப ஒரு ஆவேசம் ஆக்ரோஷம் அதெல்லாம் இருக்காது. ரொம்ப சாந்தமான சுரூபம். உனக்கு என்ன வேணும் இதான கேட்குற, நான் உனக்கு கொடுக்குறேன் போ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு தெய்வம். எல்லாருமே இந்த ஆலயத்தில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை நிச்சயம் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த காமாட்சி அம்பிகை ஆலயத்தை பற்றி நம்ம சொல்லும்போது ஆதி காமாட்சியாக சிவபெருமானே வந்து அம்பிகையை அழைத்து சென்ற ஒரு இடமாகவும் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி தலத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா ஸ்ரீ அர்த்தமேரு மகா சக்கரமாகத்தான் அம்பாள் இருந்தா. மூலவர் அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் தான் மூலவராகவே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அம்பாளுக்கு வந்து பஞ்சலோக விக்கிரகத்தை வைத்து அம்பாளுடைய திருமுகத்தை நம்ம இன்னைக்கு எல்லாருமே பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. இந்த அர்த்தமேரு ஸ்ரீ மகா சக்கரத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஸ்ரீமத் ஜெகத்குரு ஆதிசங்கர சுவாமிகள் இன்னைக்கு குருவுல மிக சிறந்த ஒரு குருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஜெகத்குரு ஆதிசங்கர சுவாமிகள் அவர் வந்து கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்துல ஸ்ரீ மகா யந்திரத்தை பிரதிஷ்டை செய்தார். திருவானைக்காலில் அகிலாண்டேஸ்வரி அம்பிகை கோபம் தணிவதற்காக தோடுகளில் ஸ்ரீ சக்கரம் செய்து அம்பாளுக்கு அணிவித்து அம்பாளை சாந்தப்படுத்தினார். காஞ்சிபுரத்துல காமாட்சி ஆலயத்துல போய் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்கும். அற்புதமான அந்த ஸ்ரீ சக்கரங்கள்ல மிக முக்கியமாக ஸ்ரீ சக்கரமாக இருக்கக்கூடியது மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம். உலகத்துல எந்த ஒரு சக்தி தலத்திலையுமே எந்த ஒரு ஆலயத்திலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திவ்யமாக மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது இந்த அம்பாளுடைய ஸ்ரீ சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு என்ன ஒரு மகிமை அப்படின்னா, அம்பாள் நின்று தவம் செய்த இடம் இன்னைக்கும் அதுல அந்த வெப்பம் இருக்கு, அந்த அக்னியோட வெப்பம் இருக்குன்றது ஒரு கதையா இருக்கு. காலையில எழுந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும் போது இந்த ஸ்ரீ சக்கரத்தை தொட்டு பார்த்தா ஒரு வெப்பம் இருக்குமா,
அந்த எப்படி சொல்றது, ஒரு அக்னி நம்ம வீட்டுல கூட சரி, ஒரு அடுப்பு எரிந்த பிறகு அணைச்சிட்டோன்னா அந்த அடுப்பு மேல கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லையா, அது போல அம்பாளுடைய அந்த ஸ்ரீசக்கரத்து மேல கை வைக்கும்போதும் இன்னைக்கும் ஒரு வெப்பம் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அம்பாளுக்கு வந்து நம்ம புடவை சாத்தலாம் சரி, ஒரு குங்குமம் மாலை எது என்ன ஒரு மங்களகர பொருட்கள் சாத்தினாலும் சரி, முதல்ல ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் வழிபாடு நடக்கும். அது மேலதான் சாத்தி நம்ம சில பேர் வாங்கிட்டு போவாங்க, சில பேர் அம்பாளுக்கே அர்ப்பணிக்கிறதும் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஸ்ரீ சக்கர வழிபாடுன்றது உலகத்துல எந்த ஒரு ஆலயத்திலுமே கிடையாது. அவ்வளவு ஒரு திவ்யமான ஒரு காட்சி. நம்ம கிட்ட போய் சுவாமியை பார்க்கலாம். மற்ற ஆலயத்திலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் இருக்கும், கொஞ்சம் தொலைவுல இருந்து பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா பக்கத்துல நின்று அம்பாளை தரிசனம் பண்ணக்கூடிய மிக ஒரு ரம்யமான ஒரு காட்சி, அழகான ஒரு காட்சி. விசேஷ நாட்களை தவிர்த்து மற்ற நாள்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருகிலேயே போய் பார்க்கலாம். அவ்வளவு ஒரு அழகான ஒரு கண்ணுக்கு நம்ம இந்த பிறவில கண்ணுல காணக்கூடிய ஒரு சக்தியே அந்த இடத்துல தவறு செய்தாங்க. அந்த இடத்துல போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருப்போம். அப்பேற்பட்ட அந்த ஒரு மாங்காட்டு காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு சென்று உங்களுக்கு அன்னை ஆதிபராசக்தி காமாட்சி அம்பிகையினுடைய திருவருள் நிச்சயம் கிடைக்க வேண்டுகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த காமாட்சி அம்பிகைக்கு மற்றொரு சிறப்பு உண்டு. நிறைய பேருக்கு இது தெரியறதும் இல்லை. எப்படி மதுரையில மீனாட்சி அம்பிகை சொக்கநாதனோடு இருக்கிறார்களோ, பக்கத்திலேயே கள்ளழகர் இருக்கிறாரோ, காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பிகை ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறதோ, பக்கத்திலேயே வந்து வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கிறதோ, அதே போல் இந்த மாங்காட்டு காமாட்சி அம்பிகை ஆலயத்துல இருபுறமும், ஒரு புறத்துல வைகுண்ட பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்ட பெருமாள் ஆலயமும், அந்த அம்பாளுடைய ஆலயத்துக்கு பின்புறத்துல ஒரு 500 மீட்டருக்குள்ளதான் இருக்கும். அந்த இடத்துல வெள்ளீஸ்வரர் என்கின்ற ஒரு அற்புதமான சிவாலயமும் உண்டு. இரண்டாவது பதிவுல இந்த 2 ஆலயத்துடைய அற்புதத்தையும் அந்த தல வரலாறையும் நம்ம சொல்றோம். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரிலே இந்த ஆலயங்களுக்கு சென்று இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று உங்க வாழ்வில எல்லா வகையான நலங்களும் வளங்களும் பெற்று அன்னை ஆதிகாமாட்சியோடைய திருக்கருணை பெற வேண்டுகிறோம். இதே போல் நிறைய ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் நம்ம ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். நன்றி, வணக்கம்.